ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எந்த கப்பில் அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் பருப்பு, தண்ணி எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். இதில் நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கணும். நான் 4 கப் அரிசி எடுத்தனால 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சீரகம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த காய்கறியும் சேர்க்காதனால இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா தான் ஃப்ளேவர் தரும், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ரஃபாக சாப் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கை கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 5 கப் எடுத்தனால 10 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு லேசாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குலைவாக வேணும்னா இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் இந்த சாதத்துக்கு செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா சர்வ் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.